நீதிமன்ற வளாகத்தில் உள்ள கழிவறைகளை பயன்படுத்த முடியாத நிலையால் ஏராளமான பெண் வழக்கறிஞர்கள் பயிற்சிக்கு வருவதற்கு தயங்குவதாக உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் ஸ்வச் பாரதம் எனப்படும் தூய பாரதம் திட்டம் தொடங்கி 10 ஆண்டுகள் ஆகிவிட்டன என்றும் நாடு சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் ஆகியுள்ளது என்றும் சுட்டிக்காட்டிய நீதிமன்றம் மகளிருக்கான அடிப்படை வசதிகள் ஏன் இல்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளது. நீதிமன்ற வளாகங்களில் தூய்மையான கழிவறைகள் அமைப்பது குறித்து அனைத்து மாநில அரசுகளும் மத்திய அரசும் 6 வாரங்களுக்குள் பதிலளிக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படம் இணையத்தில் கசிந்ததால் திரையில் வெளியாகும் ஜனநாயகன் படத்தில் சில முக்கியமான மாற்றங்களை படக்குழுவினர் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. 23ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாகும் ஜனநாயகன் படத்திற்கும் இணையத்தில் வெளியான படத்திற்கும் குறைந்தது 6 வித்தியாசங்களை கண்டுபிடிக்கலாம் என்று கூறப்படுகிறது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திரைப்பட தயாரிப்பாளர் வெங்கட நாராயணா டைட்டில் கார்டுகள் முதல் பல்வேறு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். டைட்டில் கார்டில் விஜயின் பெயர் முதலமைச்சர் விஜய் என்று இடம்பெறுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த தயாரிப்பாளர் மீதியை வெள்ளித்திரையில் காணுங்கள் என்று கூறியுள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் மத்திய அரசுக்கு ஆதரவா என்பது குறித்து திமுக பதிலளித்துள்ளது. இது தொடர்பாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பேசிய போது மசோதாவின் திருத்தப்பட்ட வரைவை பார்த்த பின்பே கட்சி முடிவெடுக்கும் என குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு உட்பட தென்னிந்திய மாநிலங்களின் நலன்களுக்கு எதிராக இருந்தால் திமுக எதிர்க்கும் என அவர் கூறியுள்ளார். ஏற்கனவே அளித்த பரிந்துரைகளை மத்திய அரசு சேர்த்திருந்தால் திமுக அதை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் RS பாரதி குறிப்பிட்டுள்ளார். திமுக அளித்துள்ள பரிந்துரை மாற்றங்களை மசோதாவில் சேர்த்தால் பாஜக தனது நிலைப்பாட்டை தளர்த்தியுள்ளது என்று அர்த்தம் எனவும் அவர் கூறியுள்ளார். தமிழ்நாடு இடைத்தேர்தலில் போட்டியிடுவதை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உறுதிப்படுத்தியுள்ளார். நடந்து முடிந்த பேரவைத் தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட வெல்லாத நாம் தமிழர் கட்சி 4% வாக்குகளை பெற்றது. இதனிடையே எம்எல்ஏக்களின் தொடர் ராஜினாமாவால் இடைத்தேர்தல் சூழல் தமிழ்நாட்டில் ஏற்பட்டுள்ளது. தோற்று போனாலும் 20 லட்சம் மக்கள் தனக்கு வாக்களித்துள்ளதாக சீமான் தெரிவித்துள்ளார். இடைத்தேர்தலில் சிரிப்போடு உள்ளே போக வேண்டும் என நினைப்பதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் சீமான் இடைத்தேர்தலில் போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 7 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் எப்போது என்பது தொடர்பாக தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. கரூர், மதுராந்தகம், தாராபுரம், பெருந்துறை, அம்பாசமுத்திரம், விராலிமலை, திருச்சி கிழக்கு ஆகிய தொகுதிகள் தமிழ்நாட்டில் காலியாக உள்ளது. காலியாக பல நாட்கள் ஆகியும் இடைத்தேர்தல்கள் அறிவிக்கப்படவில்லை. இந்நிலையில் தொகுதிகள் காலி என அறிவித்த நாள் முதல் தேர்தல் நடத்த 6 மாத காலம் அவகாசம் உள்ளதாக தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்குகள் நிலுவையில் உள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்குகளின் நிலை தெரிந்தால் மட்டுமே இடைத்தேர்தலை நடத்த முடியும் என்றும் தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்துள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு சுய விவரத்தை முதலமைச்சர் விஜய் இணையதளம் வழியாக பூர்த்தி செய்தார். தமிழ்நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் முதற்கட்டமாக வீடுகள் குறித்த கணக்கெடுப்பு பணி தொடங்கப்பட்டுள்ளது. வரும் 31ஆம் தேதி வரை 15 நாட்களுக்கு நடைபெறும் இப்பணியில் இணையதளம் மூலம் பொதுமக்களே சுய விவரங்களை பதிவு செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு முன்னெடுப்பாக கணக்கெடுப்பு பணியின் இணையதளத்தில் சுய விவரத்தை முதலமைச்சர் விஜய் பதிவு செய்தார். இணைய வழியில் சுய கணக்கெடுப்பு செய்யலாம், நான் பதிவு செய்துள்ளேன் என அவர் தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்துள்ளார். அனைவரும் சேர்ந்து இதை வெற்றிகரமாக செய்து முடிப்போம் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் புதிய அரசு அமைந்தது முதல் குற்ற சம்பவங்கள் பெருகி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் நடப்பாண்டிற்கான காவலர்கள் நியமனத்தை இன்னும் ஓராண்டிற்கு இந்த அரசு தள்ளி வைத்திருப்பது கண்டனத்திற்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். அடுத்த ஆண்டுதான் அறிவிப்பு என்பது லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே சீர்கெட்டு கிடக்கும் சட்ட ஒழுங்கையும் காவல்துறை பணியின் மீது ஆர்வம் கொண்ட இளைஞர்களின் எதிர்காலத்தையும் அரசு கேள்விக்குறியாக்கியுள்ளதாகவும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நடப்பு ஆண்டிலேயே காவலர்களை நியமிப்பதற்கான பணிகளை தாவேக அரசு தொடங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த 2 மாதங்களாக நடைபெற்ற ஆய்வுகளில் பல்வேறு முறைகேடுகளை ஒழித்திருப்பதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார்.
சென்னை எண்ணூர் துறைமுகம் முதல் மகாபலிபுரம் பூஞ்சேரி வரையிலான 133 கிலோமீட்டர் எல்லை சாலை திட்டப்பணிகளை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சாலைகள் அமைப்பது தொடர்பாக இனிவரும் காலங்களில் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்ட டெண்டர்கள் இல்லை என்றும் மக்களுக்கு தரமான உறுதியான சாலையை அமைத்து தருவதே முதன்மை நோக்கம் என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் தற்போது 6 வழி சாலை, 8 வழி சாலை இல்லை என்றும் கடந்த 2 மாதங்களாக ஆய்வு மேற்கொண்டதுல பல்வேறு முறைகேடுகளை ஒழித்திருக்கும். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இப்போதைக்கு 6 லைன்ஸ் கிடையாது, 8 லைன்ஸ் கிடையாது. ஸோ அது ஒன்றிய அரசு கிட்ட நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம அடுத்த 6 to 8 லைன்ஸ் வரைக்கும் போடக்கூடிய 6லேருந்து 8 வழி சாலைகளை உருவாக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஒர்க் இருக்கு நமக்கு. கடந்த 2 மாதங்களாக ஆய்வு மேற்கொண்டதுல சினிமா நடிகர்கள் மற்றும் இயக்குநர்களால் தமிழகத்திற்கு பேரவலம் ஏற்பட்டுள்ளதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் பேசிய அவர், மாணவ மாணவிகள் பாடங்களை தாண்டி அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என கூறினார். எம்.ஆர். விஜயபாஸ்கரின் தேர்தல் வெற்றியை எதிர்த்த வழக்கை வாபஸ் பெறுவதாக தாவேக வேட்பாளர் மதியழகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்தார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கரூர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் 1821 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அவரது வெற்றியை எதிர்த்து தாவேக வேட்பாளர் வி.பி. மதியழகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது எம்.ஆர். விஜயபாஸ்கர் அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்துள்ளதால் வழக்கு நடத்துவது குறித்து மனுதாரர் மதியழகனின் கருத்தை கேட்டு தெரிவிப்பதாக அவரது தரப்பு வழக்கறிஞர் கூறியிருந்தார். இந்நிலையில் அந்த வழக்கு வாபஸ் பெறப்பட்டுள்ளது. எம்.ஆர். விஜயபாஸ்கரின் தேர்தல் வெற்றியை எதிர்த்து தாக்கல் செய்த தேர்தல் வழக்கை வாபஸ் பெறுவதாக தாவேக வேட்பாளர் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் கரூர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட எம்.ஆர். விஜயபாஸ்கர் 1821 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அவரது வெற்றியை எதிர்த்து தாவேக வேட்பாளர் மதியழகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு இதையடுத்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி வழக்கை வாபஸ் பெறுவது தொடர்பாக மனுவாக தாக்கல் செய்யும்படி தாவேக வேட்பாளர் மதியழகன் தரப்பிற்கு உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்தார். முதலமைச்சர் விஜயை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நேரில் சந்தித்து உரையாடினார். பேரவைத் தேர்தலில் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற மதிமுக 2 இடங்களில் வெற்றி பெற்றது. இதையடுத்து திமுக கூட்டணியில் இருந்து கடந்த ஜூன் மாதம் அதிமுக வெளியேறியது. தொடர்ந்து திமுக மற்றும் அதிமுக ஆகிய கட்சிகளுடன் கூட்டணி வைத்துதான் நான் செய்த மிகப்பெரிய தவறு என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பதிவிட்டது அதிர்வலைகளை உருவாக்கியது. இந்நிலையில் சென்னையில் உள்ள தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நேரில் சந்தித்து உரையாடினார். ஏற்கனவே தனது இயக்கம் சரியான முடிவை இன்றைய அரசியலில் மேற்கொண்டு உள்ளதாகவும் நம்பிக்கையோடு பயணத்தை தொடர்வோம் என்றும் வைகோ தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. சென்னையில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் முதல் வடக்கு லட்சத்தீவு பகுதியில் வரை வட தமிழகம், தெற்கு உள் கர்நாடகம், வடக்கு கேரளம் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதனால் 2 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்தது. இந்நிலையில் சென்னை அம்பத்தூர், கொளத்தூர், பெரம்பூர், போரூர், ஆவடி, பட்டாபிராம் என பரவலாக மழை பெய்தது. சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்யும் திடீர் கனமழையால் பள்ளி, கல்லூரி அலுவலகம் சென்றோர் வீடு திரும்ப முடியாமல் அவதிக்குள்ளாகினர். சென்னை அருகே சொத்தை அபகரித்த வழக்கில் 17 வருடங்களாக நீதிமன்ற விசாரணைக்கு ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்த நபரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். சென்னை அடையாறு பகுதியைச் சேர்ந்தவர் ஆனந்த் ஜெயராம் மூர்த்தி.
இவருக்கு சொந்தமான சொத்தை அதே பகுதியைச் சேர்ந்த அகிலா மற்றும் அவரது கணவர் சண்முக சுந்தரம் ஆகியோர் போலி ஆவணங்கள் தயார் செய்து அபகரிக்க முயற்சி செய்ததாக கடந்த 2008ஆம் ஆண்டு காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து இந்த வழக்கு தொடர்பாக அகிலா நீதிமன்ற விசாரணைக்கு தொடர்ந்து ஆஜரான நிலையில் சண்முக சுந்தரம் 2009ஆம் ஆண்டு முதல் நீதிமன்ற விசாரணைக்கு ஆஜராகாமல் 17 வருடங்களாக தலைமறைவாக இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தலைமறைவாக இருந்த சண்முக சுந்தரத்தை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். நாகர்கோவில் சிறையில் தாக்கப்பட்டு உயிரிழந்த சபரிவர்மனின் உடலை உறவினர்கள் பெற்றுக் கொண்டனர். நாகர்கோவில் கிளை சிறையில் மாற்றுத்திறனாளியான சபரிவர்மன் உயிரிழந்த நிலையில் அவரது உடலின் 19 இடங்களில் காயங்கள் மற்றும் வலது கையில் முறிவு இருப்பது கண்டறியப்பட்டது. சிறை வார்டன் ஜெகன், 2ஆம் நிலை காவலர் சிவகுமார், தலைமை காவலர் திருமலை நம்பி ஆகிய மூவர் கைது செய்யப்பட்டனர். அவரது உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் சிபிஐ விசாரணை, அரசு வேலை மற்றும் உரிய நீதி கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் உடற்கூறாய்வு அறிக்கையும் வீடியோ காட்சிகளும் சரியாக இருந்ததை அடுத்து உடலை வாங்க உறவினர்கள் முடிவு செய்தனர். தொடர்ந்து சபரிவர்மனின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. வாக்குறுதிகளை அரசு தவறாமல் நிறைவேற்ற வேண்டும் என உறவினர்கள் கோரிக்கை விடுத்தனர். காரைக்கால் அருகே ஆலை ரசாயன வாயு கசிவு ஏற்பட்டதால் 10க்கும் மேற்பட்டோர் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு அவதிக்குள்ளாகினர். புதுச்சேரி வடக்குவாஞ்சூர் பகுதியில் தனியார் ஆலையில் ரசாயன வாயு உற்பத்தி செய்யும் இடத்தில் கசிவு ஏற்பட்டது. தொடர்ந்து அப்பகுதியில் பணியில் இருந்த தொழிலாளர்கள் உடனடியாக பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றம் செய்யப்பட்டனர். தகவல் அறிந்து சென்ற பாதுகாப்பு படையினர் விரைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிலையில் வாயு கசிவை தொடர்ந்து தீ விபத்தும் ஏற்பட்டதால் அப்பகுதி முழுவதும் புகை மூட்டம் ஏற்பட்டது. இதனால் புகை மற்றும் ரசாயன வாயு பரவி 10க்கும் மேற்பட்டோர் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு அவதியுற்றனர். தொடர்ந்து ஆலையால் தங்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை என கூறி அரசு அதிகாரிகளிடம் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சென்னை பெங்களூரு இடையிலான தென் இந்தியாவின் முதல் புல்லட் ரயிலுக்கான டெண்டரை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. புல்லட் ரயில் திட்டம் மத்திய அரசு தரப்பில் தாமதமாகி வருவதாக ஜப்பான் நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ளது. இந்நிலையில் புல்லட் ரயிலுக்கான சென்னை பெங்களூரு இடையே 18,000 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டுமான பணிகளை தொடங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பணம் செலுத்த கோரிய உத்தரவை எதிர்த்த இயக்குநர் கௌதம் வாசுதேவ் மேனனின் மேல்முறையீட்டு வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. 2008ஆம் ஆண்டு இயக்குநர் கௌதம் மேனன் RS இன்ஃபோடெயின்மெண்ட் நிறுவனத்திடம் சிம்புவை வைத்து ஒரு படம் இயக்குவதற்காக 4,25 லட்சம் ரூபாய் முன்பணம் பெற்றுள்ளார். இது தொடர்பான வழக்கில் பணத்தை 12% வட்டியுடன் தயாரிப்பு நிறுவனத்திற்கு திருப்பிக் கொடுக்க உத்தரவிட்டதை எதிர்த்து கௌதம் மேனன் உச்சநீதிமன்றத்தை நாடினார். தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவில் தலையிட உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துவிட்டது. படத்தை தொடங்காமல் பணத்தை வைத்துக் கொள்ள இயக்குநருக்கு எந்த உரிமையும் இல்லை என்று நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இரண்டாயிரத்து 29 மக்களவைத் தேர்தலில் கூட்டணிகளை ஒருங்கிணைப்பது அரசியல் கட்சிகளின் முக்கிய செயல் திட்டமாக இருக்கும் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் நடைபெற்ற விசிக செயற்குழு கூட்டத்தில் பேசிய அவர், தற்போது தமிழ் தேசியம் பற்றி பேசுபவர்கள் சாதி ஒழிப்பை பேசுவதில்லை என்றும் பிறமொழி எதிர்ப்பால் தமிழ் தேசியம் வளராது என்றும் கூறினார். கால் மேல் கால் போட்ட அம்பேத்கர் சிலை அமைத்தால் அதை மூடும் நிலை உள்ளதாக குறிப்பிட்ட அவர், இதற்கு குறிப்பிட்ட ஆட்சி மட்டும் காரணமல்ல என்று தெரிவித்தார். பாஜக RSS அமைப்புகளுடன் விசிகாவுக்கு கொள்கை ரீதியான முரண்பாடு மட்டும்தான் உள்ளதாகவும் கூட்டணி ரீதியிலான தகராறு எதுவும் கிடையாது என்றும் திருமாவளவன் கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீர் பாணியில் குஜராத்தில் மிகப்பெரிய சதித்திட்டம் தீட்டிய 5 பேர் கொண்ட தீவிரவாத கும்பலை ADS போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். ஏற்கனவே 7 பேர் கைதான நிலையில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 13ஆக அதிகரித்துள்ளது. அவர்களிடமிருந்து ஜெய்ஷே முகமது கொடிகள், மசூத் அசார் பற்றிய தீவிரவாதத்தை தூண்டும் புத்தகங்கள், லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் உள்ளிட்ட ஏராளமான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது.
பஞ்சாபில் இருந்து தொடங்கப்பட்டாலும் நாடு முழுவதற்கும் ஹைட்ரஜன் ரயில் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு அனைத்து மாநிலங்களுக்கும் பலன் தரும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் எதிர்கால ரயில் சேவை என்று அழைக்கப்படும் பசுமை ரயில் திட்டம் தான் ஹைட்ரஜன் ரயில். டீசல் ரயில்களுக்கு மாற்றாக ஹைட்ரஜன் எரிபொருள் செல்கள் மூலம் மின் உற்பத்தி செய்தவாறே ரயில் இயக்கப்படுகிறது. இதனால் சுற்றுச்சூழல் பாதிப்பு வெகுவாக குறைக்கப்படும். முதல் ரயில் 89 கிலோமீட்டர் வேகத்தில் ஹரியானாவின் ஜித் சோனிபட் இடையே இயக்கப்படுகிறது. சுமார் 2600 பயணிகள் இதில் பயணிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க சுகாதாரத்துறை தீவிர நடவடிக்கை எடுத்திருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். சண்டிகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பிரதமர் மோடி, டிபி பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு உடனடியாக சிகிச்சை வழங்கவும் உத்தரவிட்டிருப்பதாக கூறியுள்ளார். உலக சுகாதார அமைப்பின் கணக்குப்படி டிபி பாதிப்புகள் இந்தியாவில் 21% குறைந்துள்ளதாகவும் கூறினார். டெல்லி அமிர்தசரஸ் மற்றும் டெல்லி கட்ரா இடையே உள்ள பயண தூரத்தை குறைக்கும் எக்ஸ்பிரஸ் விரைவு சாலைகளை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். மாநிலங்கள் இடையிலான இணைப்பு சுற்றுலா வளர்ச்சிக்கு இந்த புதிய விரைவு சாலைகள் உதவும் என்று மோடி தெரிவித்துள்ளார். டெல்லி அமிர்தசரஸ் இடையே சாலை வழி பயண தூரம் இதன் மூலம் 8 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரமாக குறையும். அதேபோல் டெல்லியிலிருந்து வைஷ்ணவ தேவி கோவில் அடிவாரத்திற்கு செல்லும் பாதை ஒரு முழு நாளிலிருந்து 6 மணி நேரமாக குறைகிறது.